நாளிலே தலைப்பு பிரமித்தார்கள் என்ற தலைப்பில் லூக்கா 5 அதிகாரம் 1-9 கொண்டு ஆவியானவர் பேசுவராக. பின்பு அவர் கெனசரத்து கடலுக்கே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். ஆண்டவராக இந்த உலகத்தை ஊழித்திருக்கும்போது கெனசரத்து கடல் என்றபோது திரளான தங்கள் எண்ண முடியாத ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக தேவ வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். யார்கிட்ட தேவசனத்துக்கு வந்தாங்கன்னா, ஏசு அப்பாட்ட, உலக ரட்சகர, உன்னத தேவட்ட, உயிருள்ள தேவட்ட, என்ன ரட்ச தேவத்தில் உங்களை ரட்சித்த தேவத்தை, இந்த வானத்தையும் பூமியும் காற்றங்களும் திருச்சியும் உருவாக்க பெறாக்கா தந்த தேவன் அதில் கேட்கும்படி வந்தார்கள். எப்படி வந்தார்களா? கூட்டமாக வந்தார்கள். வந்து என்ன சொன்னால், ஜனங்கள் கேட்கும்படி நெருக்கினார்கள். இன்றைக்கி எங்கேயும் அப்படி எந்த சபையிலையும் பெரிய ஆறுத்தை கட்டியிருக்காங்க. 1,00,000 பேர் ஆராய்க்கணும், 50 பேர் 1,00,000 ஆய்க்கணும், 50 ஆய்க்கிறாங்க. ஆனால் அந்த வேத வருஷம் படி இப்படி நெருக்கம் எந்த ஆலயத்திலையும் காணப்படலை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். கடற்கரையில் 2 படகுன்னு இயேசு கண்டார். கண்டு மீன் பிடிக்கிற அனைவரையும் விட்டு இறங்கி, மீன் பிடிக்கிறவர்களை அவளை விட்டு இறங்கி வலைகளை அலசி, மீன் பிடிக்கிறவர்கள் அந்த படகு விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். அப்போது அந்த படகு ஒன்றில் ஏறினார். எத்தனையோ படகு அங்கே இருந்தது. ஒரு படகுல தான் அவர் ஏறினார். அது சீமோனுடாய் இருந்தது. அது கரையிலிருந்து சற்று தலைமுறையை அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து போதம் பண்ணாராம். அந்த படகிலிருந்து அந்த திரளான ஜனங்கள் நெருக்கி வந்தவர்களுக்கு போதகம் பண்ணார். போதகம் பண்ண யார்? ரெவரண்ட் இல்லை, தங்கசாமி இல்லை, அப்போஸ்தலர் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, ஆண்டவரே ஏற்று. அப்போ அவர் போதம்னு எப்படி இருக்கும்? ஒவ்வொருவரையும் தொடும், ஒரு ரட்சிக்கும், ஒரு ஆசிரிக்கும், ஒரு அற்பத்தையும், ஊர் நடக்க செய்யும், தப்பானே நடக்க செய்யும், கண் பார்வடை செய்யும், தேவனுக்கு ஆதி கேட்கப்படும், நீர்க்கோ வியாதி ஆகும், அதே போல் கொரோனாவை மாற்றும், என்றால் அசத்தாய் ஓடும், சாத்தானுடைய ஒழிக்கப்படும். அவர் போதும் அனுப்புவதெல்லாம் எல்லாம் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு, ஏன்னா ஆண்டவராக போதம் பண்ணுறார். இந்த வானத்தையும் பூமியும் காற்றையும் கடலையும் ஒரே தேவன், உலகத்தை ஒரே தேவன் உண்டு, ஆண்டவராக இயேசு. அவர் என்று வேறு தேவனும் இல்லை, வேறு ஒரு நாமமும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போது அந்த படை ஒன்று ஏறினார். அது சீமோனாக இருந்தது. கதை சற்றே தள்ளுபடி அவர் கேட்டுக்கொண்டு அந்த படை உட்கார்ந்து உதவம் பண்ணார். இந்த நாளிலே ஒரு சகோதரர் வந்தார், ஜெபத்துக்கு வந்தார். அதிகாலை வேளையில் அவர் ஏதோ அந்த மாறு இடத்துல சரீரத்தை சில காரியங்களை கட்டி வச்சிருந்தார். ஜெபிக்க வந்ததுனால பாரத்தோடு வந்தார். ஆனாலும் என்னென்னோ கட்டி வச்சிருந்தார். நான் ஒன்றுமே சொல்லலை, என்னுடைய சாட்சியை சொன்னேன். என்ன ஆண்டவர் எப்படி ரசித்தார். தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு கேட்டேன். உலகத்தை 7 கண்டத்தை ஒரு மட்டும் தண்ணி கொடுக்கல. எங்கே தண்ணி கேட்குறேன்னா, நெய்வேலியிலேருந்து விருத்தாச்சலத்துக்கு வந்து சென்னை ட்ரெயினில் பிரயாணம் வந்திருக்கிறான். தண்ணி 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 ஏன்னா அவ்வளோ நெருக்கம், கண்ணீர், கவலை, துன்பம், வேறம். ஒரு மனிதன் தண்ணி கொடுக்கல. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறான்னு கேட்டேன். அப்போது எனக்கு ஒரு சொப்பனத்தில் உடனே ஆண்டவராக இயேசுக்கு வந்து பெரிய செல்வை, அப்படி இங்கே எத்தனையோ சர்ச்சை கேட்டுக்க அந்த செல்வையில் நான் பார்க்கல. அதை சுமந்துட்டு வந்து என்னை தூக்கி தண்ணி கொடுத்தார். ஆனால் உலகம் மட்டும் தண்ணி கொடுத்தா மறுபடியும் தாகம் வரும். அவர் எனக்கு தண்ணி கொடுத்த அப்படின்னால், இதோ உலகத்தையும் முடிப்பறிந்தோம் நான் இருக்கணும், எனக்கு ஒரு நாள் தாகம் வரவில்லை. ஏன்னா தீவு தண்ணி தந்துட்டார். அப்போது அந்த தெய்வன் தான் சீமன் படகுல ஏறி போதம் பண்ணினார். போதம் பண்ணி முடித்த பின்பு தீவை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்படி
வலையை போடுங்கள் என்றார். அந்த படகுல ஏறின உடனே அவர் சொல்கிறார், சீமனே நீ உன் படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் வலையை போடுங்கிறார். கபா ஷமனாதிக்கரையா, இயேசு என்ன சொல்கிறார் அதை செய்யணும். நீ மாம்சம் பிரகாரம் பெரிய 1,00,000 பேர் ஜம்முனுக்கு ஆழத்து கட்டுறாங்க, இல்லை 50 ஆள் கட்டுறாங்க. தப்புன்னு சொல்லலை, ஆண்டவர் சொன்னால் செய்யுங்க. இல்லைன்னா அது ஒருபோதும் ஆத்மா நிரம்பாது, காலியாக தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னால் 1,00,000 இல்லை 10,00,000 1 கோடி கூட அது நிரப்புவார். அது நிரப்புகிறது தேவை என்ன சொல்லு. ஆனால் சீமன் பேதுரு அவரோட வார்த்தை கேட்டு அதபடி ஆழத்தில் கொண்டு பலியை போட்டான். போடும்போது அங்கே என்ன நடந்ததுன்னா, அது சீமோன், ஐயரே இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் வார்த்தையின்படி வழிகளை போடு. அவருடைய வார்த்தை கமாஷி கபா சங்கரபத்தியா 51 அரிசை பரவீட்டுக்கு 7 கடந்தும் 7 கிழந்தும் கிராமத்திலிருந்தும் நகரத்திலிருந்தும் மாவட்டத்திலிருந்தும் 4 கடந்தும் இங்கே தேவ வார்த்தை இருக்கு. இந்த ஊழியத்தை தேவ வார்த்தைக்கு தான் வருவாங்க, தங்க சாமியை தேடி வரல. அதிசயம் தேவ வார்த்தை இந்த ஊழியத்தை இருக்கிறது, அந்த விசுவாசத்தோடு வருவாங்க. வார்த்தையின்படி வலையை போட்டால் அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக நீங்கள் பிடித்தார்கள். அப்போ மற்ற படைகள் கூட்டாளிகள் வந்து உதவி செய்யும்படி சாய்கை காட்டினார்கள். அது வந்து 2 படகுகளையும் அவர்கள் நிரப்பினார். சீம்பு அதை கண்டு பார்த்து வந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் தெல்லான மீன்களை பிடித்து வைத்தோம். அவனுக்கு ஒரு இந்த பிரமிப்பு உண்டாப்படினால் அப்படி சொன்னார். அப்போ இயேசு என்ன சொன்னாரோ அப்படி அவன் செய்தபடினால்தான் பெறலான மீன் தீவன் படகுல நிரப்பப்பட்டது. இன்றைக்கி அனைவர்கள் தேவன் சொன்னபடி செய்ய மாட்டாங்க. ஒரு திருமண காரியம் வந்துடுறேன்னா மணமகள் சொல்லணும் எனக்கு வேண்டாம், இல்லை மணமகன் வேண்டான்னு சொல்லும், இல்லை அங்கே உறவினர் சொல்லுவாங்க, இல்லை சபை போதவர் சொல்லுவாங்க. எப்படி ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது பசுத்தாவி கிடையாது, பொல்லாத ஆவி, அசுத்தாவி, விக்கிரகத்து ஆவி, மயான குழாவி அது அவங்கள இருக்கும், மனம் திரும்பாதவங்க. அப்போ அது என்ன சூழ்ச்சி பண்ணும். இதனால் மணமகனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் நின்று போகுது, மணமகளுக்கு ஆசீர்வாதம் நின்று போகுது. அப்படி அல்ல. இது என்னன்னா தேவன் சொல்கிற வார்த்தையை தீவன் கீழ்பட்டபடினால்தான் அந்த படகு நீ நிரப்பப்பட்டது. பிரமிப்பும் உண்டாயிற்று. உங்களோட வாழ்க்கையில் இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் நீங்கள் பிரமிப்பீர்கள். அது திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லைன்னா மேன்மை படிப்பாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம், இல்லை விட்டால் சரீரத்தில் பலவீனங்களாக இருக்கலாம். எது இயேசு என்ன சொல்கிறார் தான் செய்யணும். மன்னன் சொல்கிறான், மனுஷன் சொல்கிறான், ஊழியக்காரர்கள் என்ன அவனும் மனிதர்கள் தானே, அவன் ஊழியக்காரர் மனிதர்கள் தானே. எத்தனை ஊழியர்கள் அபிஷேகம் இருக்குது, ஏதோ அந்நிய பாஷை இருக்குது, எல்லாம் நான் நிறைய ஊழியக்காரர் பார்க்குறேன். எல்லாம் வலிமையாக ஊழியம் செய்கிறாங்க. அபிஷேகம் நிறைய பேசுகிறாங்களா, அபிஷேகம் வார்த்தை வருதா, 7 கல்லும் ஊழியம் செய்கிறாங்க. ஏன் பசுத்தாவி ஒரு மகன் மட்டும் வரும்போது பசுத்த ஆவியை நிரப்புவது அந்நிய பாசத்தான் பசுத்தாவியை அடையாளம். இன்றைக்கி எல்லாம் பார்க்க முடியலையே, ஏன்னா ஆவியை அடக்காதவங்க தானே வசனம் இருக்கு. அருமையான தேவ சன்னமை. அப்படி என்றால் நம்ம ஆவியை அடக்கக்கூடாது. ஆவி நிரம்பி ஜெபிக்கிறதும் ஜெபிக்கும் போது தான் எல்லா கட்டுகளும் அழுக்க முடியும். டெய்லி பல மாவட்டம் மாலேருந்து செய்வின கட்டு, மாந்திரி கட்டு, பெல்லிச்சு கட்டு, அஸ்தா கட்டு, பாவக்கட்டு, சாபக்கட்டு மகட்ட ஜெபிக்க தான் வராங்க. அந்த கட்டை பசுத்தாவியை அறுத்து விடுக்கிறார், விடுதலை பெற்று போகிறாங்க. இதான் உண்மை சத்தியம். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஓ ரபக்கரபா சங்கரபசியா ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது வெளிப்பட சாத்தான் ஓடிவிட்டான், விக்கிரம் ஓடிவிட்டு
ஏன்னா சாத்தான் ஓடிவிட்டான், விக்கிரம் ஓடிட்டு உலகத்தை சாத்தான் ஓடியாச்சு, விக்கிரம் ஓடியாச்சு. ஆண்டவருங்க வந்திருக்கிறார். இயேசு சொன்னார், ஒரு ஜெபத்தை கேட்டு உலகத்தை சாத்தான் ஓடிட்டான், விக்கிரம் போயிட்டு ஆவியான வந்து விட்டார். ஆவியான வாக்கக்காரங்க அதை விட கொடியேற்றுகிறார். இனி இந்த உலகம் முழுவதும் வெளிச்சம் வருது. இதுவரையும் உலகத்தை இருட்டுதான் இருந்து, இனி அந்த இருட்டு வராது, வெளிச்சம் வந்தாச்சு. நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை இருக்காது. என் மகனை கேள், என் மகளை கேள், கர்த்தர் பெரிய காரியம் செய்தார், இது மகந்திருப்போ என்ற வார்த்தை குறிப்பிட்டது. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அற்புதம் செய்யும்படி வலதுக்காரரை நெட்டிக்கிறார். சில படிக்கிற பிள்ளைகள்லாம் நீட் தேர்வு நல்ல மார்க் ஆகணும், மெடிசன் நினைக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு நீட் தேர்வு நல்ல மார்க் கொடுக்கிறார், மெடிசன் படிக்க உதவி செய்கிறார். உலகத்தை கலக்கணும் ஊழியம் ஊழியம் சபைகளெல்லாம் கலங்கம் கொஞ்ச நாள் கலக்கலை. எதற்கு கேட்காதுங்க. மிகாவில் தேவன் சொல்லுகிறான், உங்கள் வீட்டை பாதுகாத்தேன், குடும்பத்தை பாதுகாத்தேன், பிள்ளை காத்துக்கதே, ஒரு வேலி போட்டுட்டேன், அந்த வேலியை யாரும் உடைக்க முடியாது. எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். வருகை சமீபம், ஏற்றுவிட வரிக்குள்ள அடையாளம் தென்னை கடக்க நடக்க போது பார்த்துக்கிடுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை நடக்கும். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விளக்கு நிறையா கொளுத்தி வச்சாச்சு, எங்கே பார்த்தாலும் விளக்கு எரிகிறது. ஒரு விளக்கு அணை இல்லை. சிலுவிலே சிந்தப்பட்ட இயேசு ரத்தம் அதிசய பரகாட்சி வீட்டில் உருவம் எரிக்கவாசமாரி வாழ்ந்துட்டு இருக்கிறது. உலகத்தை கல்லக்குழியோ கல்லர் தோட்டத்தையெல்லாம் வெடித்து வர போகிறாங்க. இயேசு வருகைக்குள்ள அடையாளம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், ஆச்சரிய நாள். சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் பாய்ந்தது, ஒரு குறைவு இருக்காது, நிறைவாக இருக்குது. பெரிய கட்டணம் இங்கே கட்டலாம், கட்டணம் கட்டுவீங்க, ஆனால் ஆத்மாக்கள் இருக்காது கட்டணமாக தான் இருக்கும். தெய்வ சித்தத்துப்படி கட்டல. உங்கள் மாம்ச பிரகாரமாக உலகத்துக்கு பிரியப்படுத்துறீங்க. அந்த கருத்தை நான் இல்லை, நான் வரமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனை கேள், என் மகளை கேள், உயிருள்ள தேவன் பேசுகிறார். உங்களுக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் தேவையோ அவ்வளோயும் கொடுப்பார். யாரும் ஏண்டா வறட்சியாக இருக்க மாட்டீங்க, செழிப்பாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க, சந்தோஷமாக 7 நாட்களில் உலகத்தை ஒரு சம்பவம் அதுவும் பார்ப்பீங்க. கர்த்தரோட வார்த்தை நிறைவேறிட்டு ஒரு குறைவு இருக்காது, நிறைவாக இருப்பீங்க, நன்மை இருக்கும், தீமை இருக்காது. நிச்சயமாக உங்களை அதிசயம் செய்துவிட்டேன், ஆத்விட்டேன். கர்த்தர் அநேக கதவை திறந்து ஊழியத்தில் நிரப்பி விட்டார். கர்த்தரால் நிறுவிட்டார். விளக்க எல்லாம் கொளுத்தி வச்சேன், எல்லாம் இருக்கிறது. எதி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்க முடியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்த என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்தியாவில் ஒரு சம்பவம் வரும், பார்ப்பீங்க. இந்தியாவில் இருக்க ஒரு பக்கம் இருக்காது, இதை பார்ப்பீங்க. கர்த்தர் சொன்னது தான், அதை நிறைவேறிட்டு அது ஆமென்றும் ஆமென் இருக்குது. உங்களை பாதுகாக்கிறேன், குடும்பத்தையும் பாதுகாக்கிறேன், எல்லோரையும் பாதுகாக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஒரு வியாதி, அநேக சரீரத்தில் வியாதி கடந்து போகுது, பாவம் கடந்து போகுது, குடி கடந்து போகுது, ரட்சிப்பின் சந்தோஷம் அநேக குடும்பங்களில் வருகிறது. வலது கையில் ஒரு வலி கடந்து போகுது, ஒரு கால் நடக்க முடியாதபடி இருக்கிறார், நடக்க வைக்கிறார். வெள்ளன் உள்ளவனுக்காகிலும் வெள்ளன் அற்றனுக்காலும் லேசான காரியம் அற்புதம் நடந்து விட்டது, சந்தோஷம் நடந்தது. என் மகனை கேள், மகனை கற்று ஆசிரிக்கிறார், நீ ஆசீர்வாதம் வைப்பேன். இந்த ஊழியத்துக்காக ஜெபத்தில் தாங்கும்படி ஆண்டவரே அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு
தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.